பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மாலுமாத். ஹஜ்ஜுடைய காலம் அறியப்பட்ட மாதங்களாகும். ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ, யார் அந்த மாதங்களிலே எஹ்ராமை கட்டி ஹஜ்ஜை கடமையாக்கி கொள்வாரோ, ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், அவர் மனைவியோடு உடலுறவு கொள்ளக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, ஹஜ்ஜில் சண்டை போடக்கூடாது. வமா தஃபலு மின் ஹைரி யாலமுஹுல்லாஹ், நீங்கள் எந்த நலவுகளை செய்கின்றீர்களோ அந்த நலவுகளை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். வதஸவ்வது, ஹஜ்ஜுக்காக வேண்டி நீங்கள் தயாரிப்புகள் செய்து கொள்ளுங்கள், காசு பணங்களை சேர்த்து கொள்ளுங்கள். ஃபைன்ன ஹைர ஸாதி தக்வா, நிச்சயமாக சேர்க்கக்கூடிய பொருள்களில் மிக மேலானது அது தக்வாவாக இருக்கிறது. வத்தகூனி யா உலில் அல்பாப், அறிவாளிகளே என்னை பயப்படுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இதில் கடைசியாக உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால், ஹஜ்ஜில் போகும்போது எஹ்ராம் கட்டிட்டா மனைவியோட உடலுறவு கொள்ளக்கூடாது, பாவங்கள் செய்யக்கூடாது, மெயினாக ஹஜ்ஜில் போய் சண்டை போடக்கூடாது. வலா ஜிதால ஃபில் ஹஜ், ஹஜ்ஜில் போய் சண்டை போடக்கூடாது. அதாவது ஹஜ்ஜுடைய பயணத்தில் ஒருவர் மற்றவரோடு சண்டை போடக்கூடாது, ஒருவர் மற்றவரோடு கோபம் கொள்ளக்கூடாது, யாரும் யாரையும் கெட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டிவிடக்கூடாது. நிறைய முஃபஸிரீன்கள் இதற்கு இந்த மாதிரி தான் விளக்கங்கள் சொல்லுகிறார்கள். ஹஜ்ரத் இக்ரிமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தன்னுடைய அடிமையை கடிந்து கொண்டால் அது இதில் வராது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அடிக்கக்கூடாது அப்படின்னு இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது அந்தளவுக்கு சரியாக தெரியலை. யாராக இருந்தாலும் தான் என்ன, அடிமையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை பொதுப்படையாக தான் இருக்குது. யாரையும் திட்டாதீங்க, யார் கூடயும் சண்டை போடாதீங்க, யாரையும் கடிந்து கொள்ளாதீர்கள், இது அல்லாஹ்வுடைய கட்டளை பொதுவாகத்தான் இருக்குது. அதனால் ஹஜ்ஜில் போயிட்டு எஹ்ராம் கட்டிட்டா யாராக இருந்தாலும் அவங்களோட கோபதாபங்கள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கட்டண மனைவியாக இருந்தால் கூட அங்கே போய் கோபப்படக்கூடாது. ஏதாவது முன்ன பின்ன ஆகும், பொம்பளைங்க தான் அப்படிங்கிறப்போ கோபப்படக்கூடாது. முஸ்னத் அஹ்மதில் ஒரு ஹதீஸ் இருக்குது. நாங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ஜுடைய பயணத்திலே இருந்தோம். உர்ஜு அப்படிங்கிற ஒரு இடத்துல நாங்கள் தங்கி இருந்தோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் அம்மா ஆயிஷா அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். ஹஜ்ரத் அஸ்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அத்தா பக்கத்தில், சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பக்கத்தில் அவங்க மக அஸ்மா உட்கார்ந்துருந்தாங்க. ரெண்டு பேருமே மக தான், ஆயிஷா அம்மாவும் மக தான் அபூபக்கர் நாயகத்துக்கு, இவங்களும் அஸ்மாவும் மக தான். ஆனால் ஆயிஷா அம்மா ரசூல்லா பக்கத்தில் உட்கார்ந்துருக்காங்க, ரசூல்லாவுடைய மனைவி இல்லையா. சித்திகுல் அக்பர் அவர்களுக்கு பக்கத்தில் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஒட்டகத்தினுடைய சாமான்கள் எல்லாமே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய அடிமை இடத்துல இருந்துச்சு. அவர் தான் அதை பந்தோபஸ்தாக அந்த பயணத்தில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறார். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எங்கே நம்ம பணிவிடையாளரை காணோம், அடிமையை காணுமே அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அவர் வந்தார். அவர்கிட்ட கேட்டாங்க, ஒட்டகம் எங்கேயா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், அது நேற்றே காணா போயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எஹ்ராமில் தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அப்போ பயங்கரமாக கோவப்பட்டுட்டு அவங்க சொன்னாங்க, ஏயா ஒரு ஒட்டகத்தை கூடயா உன்னால் பார்த்துக்க முடியாது ஒழுங்கா அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய அடிமையை இந்த மாதிரி கடிந்து கொண்டார்கள். அப்போ கடிந்து கொண்டது மட்டுமல்லாமல் இதை சொல்லி ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் அந்த அடிமையை ஒரு தட்டுனாங்க.
ஒரு அடி அடித்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்து சிரித்தவர்களாக புன்னகைத்தவர்களாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாருங்கப்பா, எஹ்ராமை கட்டிக்கிட்டு இவர் பண்ணுற வேலையை பாருங்க அப்படி சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்போ இந்த ஹதீஸை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு இக்ரிமா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிமையை கடிஞ்சுக்கலாம், அடிமையை அடிக்கவும் செய்யலாம் அப்படி சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் தான் அவங்களுக்கு ஆதாரம். പക്ഷേ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹதீஸில் பாருங்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடித்தாங்க, ரைட்டு, அவங்க திட்டுனாங்க, ரைட்டு. ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால், பாருப்பா எஹ்ராமுடைய நிலையில் அவர் என்ன பண்ணுறாருன்னு பாரு அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? எஹ்ராமுடைய நிலையில் இதெல்லாம் பண்ணக்கூடாத வேலையை அவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தையில் இருந்து தெரியுது. ஆனால் இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ரிவாயத்தை வச்சு அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை இந்த ரிவாயத்து. இதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி ஹஜ்ஜுடைய டைமில் எஹ்ராம் கட்டினதுக்கு அப்புறமேல யாராக இருக்கட்டும், நீங்கள் மனைவியை கூட கூட்டு போயிருக்கிறீங்க, பிள்ளைங்களை கூட கூட்டு போயிருக்கிறீங்க ஹஜ்ஜில் அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட கூட கடிந்து கொள்ளக்கூடாது. சபர் ஹாஜி, சபர் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறீங்க, கொஞ்சம் சபர் செய்யுங்க, சபர் செஞ்சுட்டு போகணும். வராமல் கிடையாது, முன்ன பின்ன ஏதாவது நடக்கும், கோபம் வரும், மனுஷன் தானே, எல்லாம் வரும். ஆனால் சபர் செய்யணும், கோபப்படக்கூடாது. இது அல்லாஹ் தாலா இருக்கிறானே கட்டளை இடுகிறான், இது கோபப்படக்கூடாது அப்படி சொல்லிட்டு. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பாருங்கள், அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய செயல் சரியில்லைங்கிற மாதிரி தான், எஹ்ராம் கட்டிட்டு அவர் பண்ணுற வேலையை பாருங்கள் அப்படி சொல்லி தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஹ்ராம் கட்டினதுக்கப்புறம் மனைவியாக இருந்தாலும் நீங்கள் திட்டக்கூடாது, பிள்ளையாக இருந்தாலும் திட்டக்கூடாது. அதெல்லாம் அப்புறம் எஹ்ராம் கட்டினதுக்கப்புறம் நீங்கள் திட்டக்கூடாது, கோவப்படக்கூடாது, யாரையும் அடிச்சிடக்கூடாது, கெட்ட வார்த்தையை பயன்படுத்திடக்கூடாது. இது எல்லாமே பேணுதல் அவசியம். இதுதான் சிறந்தது என்பதாக நான் நினைக்கிறேன். அதுக்கு மேலே அல்லாஹ்வுக்கு வெளிச்சம். வல்லாஹு அலம். முஸ்னத் அப்து இப்னு ஹுமைதில் இருக்கிறது, ஒரு மனிதர் ஹஜ்ஜை பரிபூர்ணமாக செஞ்சார். முஸ்லீம்களுக்கு தன்னுடைய கையினால் எந்த ஒரு நோவினையும் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அவருடைய முந்திய பிந்திய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸில் இருக்குது. அப்போ ஹஜ்ஜு பரிபூர்ணமாக ஆகணும் அப்படின்னு சொன்னால் இதுவும் ஒன்று, அதாவது முஸ்லீம்களுக்கு நோவினை தராமல் இருக்கணும். கையாலேயோ வாயாலேயோ அது யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாது. நமக்கு அடுத்தவங்க கஷ்டம் கொடுத்தா கூட நம்ம சபர் செஞ்சுட்டு போயிடணும். சரி, இது ஒரு விஷயம் ஆயிடுச்சு, ஹஜ்ஜில் போய் சண்டை போடக்கூடாது அப்படின்னு. அப்புறம் அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான் அப்படின்னா, வமா தஃபலு மின் ஹைரி யாலமுஹுல்லாஹ், நீங்கள் எந்த நலவுகளை எல்லாம் செய்வீர்களோ அந்த நலவுகளை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இதுக்கு முன்னால் அல்லாஹ் தாலா இருக்கிறானே, அல்லாஹ் தாலா தீய விஷயங்களில் இருந்து தடுத்தான். தீய காரியங்களை செய்யாதீங்கன்னு சொன்னான், கெட்ட பேச்சுக்களை பேசாதீங்க அப்படின்னு சொன்னான், இதெல்லாம் சொன்னான்ல. இப்போ அடுத்து அல்லாஹ் தாலா இப்போ நன்மையின் பக்கமாக அல்லாஹ் தாலா ஆர்வப்படுத்துகிறான். வமா தஃபலு மின் ஹைர், நீங்கள் செய்யக்கூடிய நலவுகள் எல்லாவற்றையும் யாலமுஹுல்லாஹ், அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். நீங்கள் செஞ்ச எந்த நலவாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன நலவாக இருந்தாலும் சரி, அதற்கு முழுமையான நன்மையை அல்லாஹ் தாலா கியாமத்துடைய நாள் கண்டிப்பாக கொடுப்பான். அதை நீங்கள் கண்ணால் தான் பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான். அப்புறம் அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான், வத்தஸவ்வது, நீங்கள் ஹஜ்ஜுடைய அந்த பயணத்துக்காக வேண்டி செலவீனங்களை தயாரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க இதுக்கு விளக்கம் சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மக்கள் இருக்கிறார்களே ஹஜ்ஜுடைய பயணத்துக்கு கையில் காசே இல்லாமல் கிளம்பிடுவாங்க. கொஞ்சம் பேர் அப்படி தான் இருந்தாங்க, கையில் காசெல்லாம் கிடையாது, கையில் காசு இல்லாமையே
ஹஜ்ஜுடைய பயணத்துக்காக வேண்டி தவக்கல்து அலல்லாஹ் அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பயணத்தில் போயிட்டு நீ கொடு நீ கொடு நீ கொடு அப்படின்னு சொல்லி ஆளுகிட்ட நீ கொடுன்னு சொல்லி கையை நீட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தை அல்லாஹ் தாலா இறக்குனான். ஹஜ்ஜுக்கு போகிறீங்க, அல்லாஹ்கிட்ட கேட்குறதுக்காக வேண்டி போகிறீங்க. அப்படி இருக்கும்போது யாசகம் மக்களிடத்தில் கேட்குறது என்னையா இது? ஹஜ்ஜுக்கு போகணுன்னா யாருக்கிட்ட காசு பணம் இல்லையோ அவங்களுக்கு ஹஜ்ஜு கடமையே இல்லை. ஹஜ்ஜு செய்யணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க சேர்க்கணும், சேர்த்து கையில் எடுத்துக்கிட்டு போகணும். அடுத்தவங்கக்கிட்ட யாசகம் வாங்கி நம்ம பண்ணிடலாம் வச்சிடலாம், அடுத்தவங்களா விருப்பப்பட்டு கூட்டு போகிறாங்கன்னு சொன்னால் அது வேறு விஷயம். அது நான் சொல்ல வரல. இவங்களா வாலண்டரியாக போயிட்டு நீ கொடு அப்படி அல்லாவுக்கு அது பிடிக்காத காரியம். யாரும் யார்கிட்டையும் கேட்கக்கூடாது, அல்லாஹ்கிட்ட தான் கேட்கணும். நம்ம தேவையை அல்லாஹ் தாலா தான் நிறைவேற்றுவோம். அடியார்கள்கிட்ட என்னங்க கேட்குறது? இவங்களே அல்லாஹ்கிட்ட தான் கேட்டாகணும். அப்புறம் எங்கேருந்து உங்கள் தேவையை அவங்க பூர்த்தி செய்வாங்க? யாரும் யார் தேவையையும் பூர்த்தி செய்ய முடியாது. யாசகம் கேட்குறது ஒரு நல்ல விஷயமும் கிடையவே கிடையாது. அதனால் அல்லாஹ் தாலா குரானில் ஆயத்தை இறக்கிட்டான். ஹஜ்ஜுக்கு போகிறவங்க நீங்கள் என்ன செய்யணும்? வத்தஸவ்வது, நீங்கள் அதுக்குண்டான கெட்டிச்சாதத்தை ரெடி பண்ணுங்க. கெட்டிச்சாதம்னா என்னது? அதுக்குண்டான செலவினத்துக்கு உண்டான காசு பணத்தை ரெடி பண்ணுங்க, பயணத்துக்கு உண்டான பொருள்களை ரெடி பண்ணுங்க, எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்படி அல்லாஹ் தாலா சொல். ஹதரத் இக்ரிமா, ஹதரத் இப்னு உயைனா அவர்களும் இதே விளக்கம் தான் சொல்கிறாங்க. புகாரி, நசஈ போன்ற கிதாபுகளில் இந்த ரிவாயத்து வந்திருக்கிறது. ஒரு ரிவாயத்தில் இருக்கின்றது, யமன் வாசிகள் இருக்கிறார்களே இப்படி செய்வாங்க. அதாவது கையில் காசு பணம்லாம் அவங்கள்ட்ட இருக்காது. யமனிகள் என்ன பண்ணுவாங்க? கையில் காசு பணம் இல்லாமலேயே அவங்க கிளம்பிடுவாங்க, ஹஜ்ஜுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி. இத்தனைக்கு அவங்க தன்னைத்தானே முத்தவக்கீல் அலல்லா அப்படி சொல்லுவாங்க. அல்லாஹ் மேலே நாங்கள்லாம் தவக்குள் வைக்கிறவங்க. இதுக்கு பேர் அல்லாஹ் மேலே தவக்குள் வைக்கிறதாயா? உன்னுடைய கைக்கு தேவையானதை நீ வாங்கி வச்சுக்கிட்டு தான் அல்லாஹ் மேலே தவக்குள் வைக்கணும். ஒன்றும் இல்லாமல் தவக்கல்து அலல்லா போய் நடுரோட்டில் போய் படுத்துக்க வேண்டியது தான். வண்டி அடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு தவக்கல்து அலல்லா அப்படின்னு வண்டி வந்தால் ஏற்ற தான் செய்யும். அது கிடையாது தவக்குலுங்கிறது. தவக்குலுங்கிறது நம்ம அதுக்குண்டான தயார். நான் பல வாட்டி நான் சொல்லியிருக்கிறேன், இது துனியா, இது ஒன்றும் ஆகிரத்து கிடையாது, இது துனியா. இது காரணங்களின் உலகம். இங்கே காரணங்களால் தான் காரியங்கள் நடக்கின்றது. அதனால் இது அஸ்பாபு துனியா. அதனால் நீங்கள் அதுக்குண்டான தயாரிப்பு செஞ்சு தான் ஆகணும். அது தவக்குலுக்கு மாற்றமான விஷயம்லாம் நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு ஹஜ்ஜு செய்யணும், உம்ரா செய்யணும் அப்படின்னு சொன்னால் சேருங்க, பணம் சேருங்க. அதாவது மனுஷன் எதுக்காக வேண்டி நியத்து செய்கிறானோ அல்லாஹ் அதுக்கு வழியே கொடுக்குறான், வழிவகுத்து கொடுக்க. இன்னமல் அமாலு பின்னியாத், எண்ணம் தான், எண்ணம் போல் வாழ்வு. அது ஹதீஸ் தான். இன்னமல் அமாலு பின்னியாத், மனுஷனுடைய எண்ணங்கள். ஹஜ்ஜுக்கு போகணுன்னு நியத்து வந்துருச்சுன்னா மனசில் அவன் சேர்க்க ஆரம்பிச்சிடுவான். சேர்த்தானா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலாவும் கூப்பிட்டுக்குவான் அங்கே. ஆனால் யார்கிட்டையும் யாசகமெல்லாம் கேட்கக்கூடாது. அதுக்கு பேர் தவக்கல்து அலல்லாலாம் கிடையாது. அது பிச்சைக்காரத்தனம். அது செய்யக்கூடாது. இந்த யமனிங்க அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் இருந்து ஒரு ரிவாயத் இருக்குது. அதாவது எப்போ அவங்க எஹ்ராம் கட்டிடுவாங்களோ அவங்கக்கிட்ட ஏதாவது உணவுகள் மிச்சம் மீதி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மிச்சம் மீதி உணவுகளை எல்லாம் தூக்கி வீசிடுவாங்க. எஹ்ராம் கட்டினதுக்கப்புறம் எல்லாமே புதுசாக ரெடி பண்ணுவாங்க, புதுசாக ரெடி பண்ணி கொண்டு போவாங்க. அப்போ இந்த கட்டளை வந்தது. அதாவது இப்படியெல்லாம் செய்யாதீங்கத்தா, மிச்சமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஏன் தூக்கி போடுறீங்க? அதையும் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தலாம்ல. அல்லாஹ்வுக்கு விரயம் பண்ணுறது பிடிக்காது. அதனால் இந்த கிதாபில் என்ன எழுதுகிறாங்க, தஃப்சீருடைய கிதாபில், பயணத்துடைய நேரத்தில் தேவையான உணவுப் பொருள்களை கொண்டு போங்க. மாவு, சத்து மாவு, கோதுமை மாவு, என்ன தேவையோ. இப்போ நம்ம ஊரில் நம்ம சோறு சாப்பிட்டே நம்ம பழக்கப்பட்டவங்க. போகும்போது கமிட்டியில் போகிறோம், ஹஜ் கமிட்டியில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் உணவு நம்மளே சமைச்சுக்கணும், தயார் பண்ணிக்கணும். அப்படின்னா அதுக்குண்டான தயாரிப்புகளோடு அங்கே போகிறது. என்ன தேவையோ அதை நம்ம இங்கேருந்தே முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிட்டு
நம்மளால் எவ்வளோ கொண்டு போக முடியுமோ அந்த மாதிரி நம்ம கொண்டு போய் யாருக்கு நம்மளால் முடிஞ்சால் நம்ம 4 பேர்த்துக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி நியத்தில் போகணும். நம்ம போய் 4 பேர்கிட்ட வாங்கி நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு அந்த நியத்தில் போகக்கூடாது. நீ போகிறது அல்லாஹ்கிட்ட கேட்க போகிற, நீ யார்கிட்டையும் மற்றவங்கக்கிட்ட கேட்கக்கூடாது. இதுதான் நமக்கு குர்ஆன் ஹதீஸ் இதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. நிறைய மோத்தபர் முஃபஸ்ஸிரீன்கள் இதற்கு இப்படித்தான் விளக்கமும் சொல்லுகிறார்கள். ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனிதனுடைய கண்ணியமும் அதில் தான் இருக்கிறது. யார்கிட்டையும் யாசகம் கேட்கக்கூடாது, அதில் தான் கண்ணியம். மனுஷங்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது அவ்வளோ கண்ணியமான விஷயம் கிடையாது, அது கேவலமான விஷயம். அது மக்களிடத்தில் யாசிப்பதுங்கிறது அதை விட கேவலம் வேறு எதுவும் இருக்குமான்னு எனக்கு தெரியலை. அல்லாஹ்கிட்ட வந்து கேட்குறத விட்டுட்டு அடியார்களிடத்தில் போய் நீ யாசகம் கேட்குறது இருந்தால் நீ வந்து அனுபவி, இல்லைன்னா நீ சும்மா இரு, அவ்வளோதான். அதை விட்டுட்டு அடுத்தவங்கக்கிட்ட யாசித்து தான் வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. அது மோசமான ஒரு அதுதான் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, மனிதனுக்கு கண்ணியம் இல்லை யாசிப்பது. அதனால் சஃபருடைய நேரத்தில் அவன் வந்து அவனுக்கு தேவையானது என்னவோ அதை அவன் எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போய் தானும் பயன்படுத்தி தன்னுடைய தோழர்களுக்கும் மனம் திறந்து செலவழிக்க வேண்டும். இப்னு உமர் அவர்கள் அப்படி தான் செய்வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், பயண நேரத்தில் தன்னுடைய தேவையையும் நிறைவேற்றி அடுத்தவர்களுக்கும் அவங்களால என்ன செய்ய முடியுமோ என்ன கொடுக்க, நம்ம 4 பேர்த்துக்கு நம்மளால் முடிஞ்சால் நம்ம ஏதாவது செய்யணும். அந்த மாதிரி தான் நியத்தோடு நம்ம போகணும். இப்போ அல்லாஹ் தாலா பாருங்கள், உலகத்தினுடைய தேவைக்காக வேண்டி நீங்கள் தயாரிப்பு செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லிட்டான். வத்தஸவ்வது, அல்லாஹ்வுடைய பழக்கம் எப்பயுமே அல்லாஹ் துனியாவை பற்றி பேசினா உடனே ஆখিরাத்தை பற்றியும் பேசுவான். ஏன்னா ஆখিরাத்தை மறந்துடக்கூடாது பாருங்கள். அப்போ அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான், உலகத்தினுடைய தேவைக்காக நீங்கள் தயாரிப்பு செஞ்சுட்டு போங்க. பயணத்துக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கணும். எல்லாமே யார்கிட்டையும் போய் ஒரு நயா பைசா கேட்குற மாதிரி எல்லாம் வச்சுக்கவே கூடாது. அந்த மாதிரி நீங்கள் தயாரிப்போடு போங்க. அண்ட் ஆখিরাத்துக்கு அதுக்கப்புறம் சொல்கிறான், ஆখিরাத்தினுடைய கெட்டிச்சாதம் ஃபைன்ன ஹைர ஜாதி தக்குவா, ஆখিরাத்துக்கு உண்டான அந்த சேகரிப்பையும் நீங்கள் தயாரிச்சுட்டு போங்க. ஆখিরাத்துக்கு உண்டான தயாரிப்பு என்னது அப்படின்னு சொன்னால் அதுதான் தக்குவா. அதையும் எடுத்துக்கிட்டு போங்க. ஹஜ்ஜுக்கு போகும்போது தன்னுடைய கபரில் தன்னோடு இருக்க போகிறது எது அப்படின்னு சொன்னால் இறைவனினுடைய அச்சம் மட்டும்தான். அல்லாஹ் தாலாவுடைய அந்த அச்சம் மட்டும்தான் நம்மளோட கபரில் இருக்க போகுது. அதனால் நம்ம ஹஜ்ஜுக்கு போகும்போது அந்த தக்குவாவை எடுத்துக்கிட்டு போகணும். ஃபைன்ன ஹைர ஜாதி தக்குவா அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல். கெட்டிச்சாதத்தில் மிக மேலானது அது தக்குவாவாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் தக்குவாவை பற்றி நிறையா இடங்களில் வலிபாசு தக்குவா தாலிக ஹைர், அதாவது தக்குவா உள்ளவர்களுடைய ஆடை அதுவே சிறந்ததாக இருக்கிறது. ஹுஷுவோடு இதாஅத்தோடு தக்குவாவோடு உள்ரங்கமான விஷயங்கள், உள்ரங்கமான ஆடை அதுதான் தக்குவா தான். உள்ரங்கமான ஆடை, வெளிரங்கமான ஆடையை விட உள்ரங்கமான ஆடை அது லாபத்தை கொடுக்கக்கூடியது. ஒரு ஹதீஸில் வந்திருக்கிறது, உலகத்தில் நீங்கள் எதெல்லாம் செலவழிக்கின்றீர்களோ அதற்குண்டான நன்மை என்னவோ அது நீங்கள் ஆখিরাத்தில் நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எது உலகத்தில் நீங்கள் செலவழிக்கிறீங்களோ நன்மையை நாடி அது எல்லாம் ஆখিরাத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் இப்படி சொன்னதுக்கு அப்புறமேல ஒரு ஏழை சஹாபி அவர் இதை கேட்டுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார். வந்துட்டு அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லையே, நாங்கள் எப்படி செலவழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எதுவுமே இல்லைன்னு சொன்னால் எப்படிப்பா, நீ அடுத்தவர்களிடத்தில் யாசகம் கேட்காமல் இருப்பதற்கு உன்னிடத்தில் ஏதாவது ஒன்று இருக்கணுமே. சம்பாதிக்கிறதே எதுக்கு அப்படின்னு சொன்னால், சம்பாதிக்கும்போது நியத்து என்ன நியத்து இருக்கணும் அப்படின்னா, நான் அடுத்தவர்களிடத்தில் யாசிக்காமல் இருப்பதற்காக, என்னுடைய குடும்ப தேவைக்காக நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற நியத்தோடு அவர் சம்பாதிக்கணும். இதுதான் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான நியத்து.
நான் பெருசாக சாதிக்க போகிறேன், நான் சொத்து வாங்கி போட போகிறேன், நான் அப்படியே பெரிய அம்பானி ஆக போகிறேன், அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரியெல்லாம் நியத்து வச்சா அவன் துனியா பரஸ்த், உலகத்தை நேசிக்கக்கூடியவன். இந்த மாதிரி தான் நியத்து இருக்கணும். நம்ம அடுத்தவங்கக்கிட்ட நம்ம யாசிக்கக்கூடாது, கௌரவமாக கண்ணியமாக வாழணும். அதுக்கு நான் சம்பாதிக்கிறேன் என் குடும்பத்துடைய தேவைக்காக. அப்போ ரசூலுல்லாஹ் அதான் சொல்கிறாங்க, ஒன்றுமே இல்லைன்னு எப்படிப்பா நீ சொல்கிற? நீ அடுத்தவர்களிடத்தில் யாசிக்காமல் இருக்கணும்னா அதுக்காவது நீ ஏதாவது சம்பாதிச்சு தானே ஆகணும், ஏதாவது நீ சேர்த்து தானே ஆகணும். ஒன்றும் இல்லாமல் எப்படி அப்படி சொல்லிட்டு இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போது சிறந்த பொக்கிஷம் அது இறைவனுடைய அச்சம், அல்லாஹுவினுடைய அச்சம். அல்லாஹ் தாலா அடுத்து என்ன சொல்கிறான்? வத்தகூனி யா உலில் அல்பாப், அறிவாளிகளே என்னை அஞ்சுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா என்னுடைய வேதனையை அஞ்சுங்கள், என்னுடைய பிடியை அஞ்சுங்கள், என்னுடைய தண்டனையை அஞ்சுங்கள், அடக்கமாக என்னுடைய சட்டத்திட்டங்களை அமல் செய்யுங்க, என்னுடைய கட்டளைகள் என்னவோ அதற்கு நீங்கள் மாறு செய்யாதீர்கள். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இதுதான் புத்திசாலித்தனம். வத்தகூனி யா உலில் அல்பாப், அறிவாளிகளே என்னை அஞ்சுங்கள் அப்படின்னு இப்படி அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான். பிறகு அல்லாஹ் தாலா லைஸா அலைக்கும் ஜுனாஹுன் அன் தப்தகு ஃபதுலம் மிர் ரப்பிக்கும் ஃபைதா ஃபதுத்தும் மின் அரஃபாத்தின் ஃபதுகுருல்லாஹ இந்தல் மஷரில் ஹராம். இந்த ஆயத்தில் ஹஜ்ஜுடைய டைமில் வியாபாரம் பண்ணலாமா? இது ஒரு கேள்வி இல்லை, அதுக்கு பதில் இதுக்குள்ளார இருக்குது. அது இன்ஷா அல்லாஹ் அடுத்து சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா